தகப்பனே, இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி. தேவரீர் சகலவற்றையும் நீர் அறிந்தவர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் சூழ்நிலைகளெல்லாம் அறிந்த தேவன் எங்களை ஆண்டவரே பலப்படுத்துவீராக. தேசத்திலே ஆண்டவரே நிலைமைகள் நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவரே சாதகமாக இல்லாதபடி பாதகமாக இருந்தாலும் சாதகத்தை கொண்டு வருகிற தேவன், தருகிற தேவன் நீராக இருக்கிறீர். சமானத்தை தருகிற தேவன் நீராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு மட்டுமல்ல, சபையாருக்கு மட்டுமல்ல, ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற யாவருக்கும் அது மிகுந்த ஆஸ்வாதமாக ஆண்டவரே மிகுந்த சமாதானமாக இருக்கத்தக்கதாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உடைய இரக்கம் கிருபை அவரோடு இருப்பதாக. ஆராதனையின் முழு ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த நாளிலும் பேசுவீராக. தேவ நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும். மகிமையின் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாட்களில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளும் ஆண்டவரே கர்த்தாவே தேசத்தில் சமானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும். யாவரோடும் தேவ சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் பெருகச் செய்வீராக. நன்மையான ஈவுகளால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி இந்த நாளிலும் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் தாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு. குறுகிட மாட்டோம் கும்பிட மாட்டோம், கரையில்லாதே. சேர்ந்து பாடுமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலையேகுவோமே, ஆசித்திரும் பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும்
வேந்தன் மனையாகும். சிறை வாழும் அறையும் சீர்வாழு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழும் அறையும் சீர்வாழு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். அமிர் ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் ஆடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சேர்ந்து பாடுவோமா? ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாடுவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பாடுவோம். வல்லவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கன வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் போது ஆசீர்வாதம் பெறுக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் போது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூரு மரங்களையும் லீபனோ மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேசனாமிரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ஆமென். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும்.
கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. ஜல பிரவாகம் மேல் கர்த்தரின் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண் மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும். காட்டையும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம். கொடுத்து சமாதானம் என்று பாரயம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. ஜல பிரவாகம் மேல் கர்த்தரின் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று தொடர்ந்து தேவனுடைய மகிமையை பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கர்த்தர் இன்றும் நல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவருடைய சத்தம் தேசத்திற்கு ஒரு சமானத்தை கொண்டு வரும். அவருடைய சத்தம் நிச்சயமாக தேசத்தின் இருக்கிற எல்லா ஆண்டவர வைரஸ்களையும் எல்லா கொள்ளை நோய்களையும் மாற்றும். அல்லது கர்த்தருடைய சத்தம் ஹல்லேலூயா தமது ஜனங்களுக்கு தனத்திற்கு பலம் கொடுத்து சமானத்தை தரும். நிச்சயமாகவே அவர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுத்து சமானத்தை அருளுவார். சமாதானத்தை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு குறைவற்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Master. Thank you Jesus. ஹல்லேலூயா. மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி வலில் என் ஜீவ நாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி வலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. பாடுமா? ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆமென். ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. எல்லாம் சேர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா.
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் ஆமென் சொல்லுவோம். அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. சொல்லுவோம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. ஆமென். பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. சேர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா. நன்றி ராஜா செய்த நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம். நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா செய்த நன்மைகள் அவை முடியாதையா. ஏறெடுத்தே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆமென். ஏறெடுப்பேன் ஐயா செய்த நன்மைகள் இம்மட்டு உதவி நீரே. ராசபாலா ஹோராபாலா சந்தலபா ஜீவனாளெல்லாம். ஆமென். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. ஆமென். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து தீனம் அதிசயம் செய்தீரையா. சொல்லுமா. அன்பரும் கரத்தால் அணைத்து ஆறுதல் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து ஆறுதல் தந்தீரையா. செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லுமா. அப்படி இதயத்திலிருந்து சொல்லலாம். செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. காலை வேளையிலே ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya
நன்றி பலியை விரும்புகிறது. இமட்டும் உதவின தேவன் நம்மிடத்தில் ஒரு நன்றி பலி எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு உகந்த பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் இம்மட்டும் செய்த நன்மைகள், இம்மட்டும் போஷித்த விதம், இம்மட்டும் நம்மை தூக்கி நடந்த விதம், இம்மட்டும் நம்மை தாங்கின விதம், இம்மட்டும் நம்மை ஹல்லேலூயா வழி நடத்தின விதத்திற்காக எல்லோரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே படமெல்லாம் சேர்ந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆமென். இம்மட்டும் காத்தார், இம்மட்டும் நம்மை சுமந்தார், செய்தவருக்கு நன்றி சொல்லுமா? காசிபாலா ஹோராபாலா சந்தலமா. நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ராதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி என்று ஆமென். நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. ஆமென். எல்லாம் சேர்ந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதாவே ஆராதிக்கிறோம். சொல்லலாம். இயேசுவே அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே அன்பு செய்யும். எல்லாமே யாரை அன்பு செய்வோம்? ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பாடுவோம். ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஆமென்.
உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, ஆமென் செய்கின்றோ. துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ, மகிழ்வோனை போற்றி. ஆமென். துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ, மகிழ்வோனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. கரங்களை உயர்த்தி உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவருடைய பிரசன்னம் என்றும் உள்ளது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நாம் பிழைப்போம். கர்த்தரை தேடுவோம், நாம் பிழைத்திருப்போம். ஆமென். தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சவியமாயிருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. துதியிலே மகிமைப்படுகிற தேவன் நம் நடுவிலே பெரியவராயிருக்கிறார், நம் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். நம்ம அப்படியே நின்ற வண்ணமா வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 29 வாசிப்போம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 29 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 29 மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபமாக்கிறார். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் உட்காருவோம், யாவரும் உட்காருவோம். சங்கீதம் 29 கர்த்தரின் சத்தத்தின் வல்லமையை குறித்தும் மகத்துவத்தை குறித்தும் தாவீது அழகாக எழுதியிருக்கிறார். இந்த நாளின் செய்தியும் சத்தத்தை குறித்தது தான்.
அவருடைய சத்தத்தை குறித்து தான் இந்த நாளின் செய்தி. அருமையானவர்களே, அவருடைய சத்தத்திற்கு முன்பாக தேசங்கள் நடுங்கும். அவருடைய சத்தத்திற்கு முன்பாக ராஜாக்கள் அடங்குவார்கள். அவருடைய சத்தத்திற்கு முன்பாக ஆளுகை சமாதானமாக இருக்கும். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமென். காதை சொனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்குகிற சத்தம். ஆமென். பெண்மான்களை ஈனச் செய்கிற சத்தம். ஆமென். கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். இந்த நாளிலே அது இரக்கத்தின் சத்தமாகவும் அன்பு நிறைந்த சத்தமாகவும் ஆறுதலின் சத்தமாகவும் நமக்கு அடைக்கலமான சத்தமாகவும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சில அறிவிப்புகள், அதற்கு அப்புறம் நாம் காணிக்கைக்கு நேராக கடந்து செல்லலாம். கவனிங்கள், இந்த மாதமும் நமக்கு ஊரடங்கு, ஆனால் சில தளர்வுகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த ஜூலை மாதத்திலே வருகிற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் முழு ஊரடங்கை வைத்து விட்டார்கள். ஆகவே ஒன்றும் செய்ய இயலாது. கிராமத்திலே தான் ஆராதனை நடத்த முடியும். அதுவும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கிறது. ஆகவே நேற்றைய தினத்தில் பாகல்மேட்டில் நாம் ஆராதனையை ஆரம்பித்தோம். ஏன்னா அது பஞ்சாயத்து உட்பட்டு இருக்கிறது. ஆரம்பித்தோம். நேற்றைய தினம் நடந்தது. அதுபோல் நேற்றைய தினம் வெள்ளாறுகளை விட சண்டே கிளாஸில் நம்ம சபையை திறக்க முடியாத ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறபடினாலே சண்டே கிளாஸில் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை நடத்தினோம். நேற்று காலையில் சண்டே வெள்ளானூர் சண்டே கிளாஸில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். சந்தோஷம். அதே போல் வருகிற சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதத்திலே. ஆகவே வருகிற சனிக்கிழமையும் அதே போல் பாகல்மேட்லேயும் இருக்கும். வெள்ளானூரிலே காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் இருக்கும். ஆகவே ஒரு சிலர் சொன்னாங்க, எங்களுக்கு அது தெரியாதே என்று சொன்னாங்க. இன்று சொன்னார்கள், நேற்று சொன்னார்கள் அவர்கள். நேற்று தினம் அவர்கள் சொன்னது எங்களுக்கு தெரியாதையான்னு சொல்லி. நல்ல கவனியுங்கள். இந்த மாதத்தில் வருகிற சனிக்கிழமை சரி, அடுத்த சனிக்கிழமை, அதாவது இந்த மாதத்தில் வருகிற சனிக்கிழமையில் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் வெள்ளானூர் சண்டே கிளாஸில் ஆராதனை இருக்கும். ஒரு வேளையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு அறிவிப்புகள் வரும். வராவிட்டால் அதில் ஆராதனையில் எந்த மாற்றம் இல்லை என்று தான் அர்த்தம். பாகல்மேட்டில் வருகிற சனிக்கிழமையும் ஆராதனை இருக்கும். கர்த்தர் சித்தமானால் அங்கே திருவிருந்து நடக்கும். வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே ஆராதனை. பாஸ்டர் எலிசா அவர்கள் அவருடைய அந்த செங்குன்றத்தில் ஆராதனையை முடித்துவிட்டு இங்கே வருவார்கள். சகோதரர் ஆல்பர்ட் அவர்கள் கூட இருப்பார்கள். அவர் வந்து எலிசா வந்து அந்த ஆராதனை தொடர்ந்து நடத்தி தேவ செய்தி கொடுப்பார்கள். நான் இந்த வாரம் நான் செல்லுகிற அப்படின்னாலே அங்கே இருந்து ஆராதனையை முடித்துவிட்டு திருவிருந்து நான் கொடுப்பேன். பாகல்மேட்டில் ஜெபியுங்கள். முயற்சி எடுக்கிறோம், முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நம்முடைய அந்த வெள்ளானூர் பெரிய சபையாக ஓப்பன் பண்ணுவதற்கு, திறப்பதற்கு ஏதாவது வழிவாசல்கள் இருந்தால் நலமாக இருக்கும். ஜெபியுங்கள். ஏன்னா திறந்தால் திருவிருந்து நாம் எடுக்க முடியும். அதுபோல் கலைஞர்களும் மற்ற சபைகளும் திறக்கணும். ஆகவே அதுக்காக ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்று நமக்கு நெகேமியாவோட இதை மறந்து விடாதீர்கள். அவருடைய 10 ரூபா ஸ்கீம் இருக்கிறது. ஆகவே போன வாரம் ஆக்சுவல் டேட், ஒருவேளை விட்டு போனவர்கள் இந்த வாரம் கொடுத்து விடுங்கள். அந்த 10 ரூபா ஸ்கீம் அதை மறந்து விட வேண்டாம். அது நமக்கு நம்முடைய ஒரு உத்தரவாதம், எசென்ஷியல் ஒன். சரி, அதுபோல் ஒவ்வொரு இந்த வாரத்திலும் நமக்கு வழக்கம் போல் அந்த காட்டேஜ் ப்ரேயர், பைபிள் ஸ்டடியை பாஸ்டர் தேவதாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக போய்கொண்டு நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அமர்ந்து அந்த 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் அதனுடைய டைம், பைபிள் ஸ்டடி டைம், தயவுசெய்து அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். வெண்கல பாதத்தை குறித்தும்
தூண்களை குறித்தும் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே கேளுங்கள், பிரயோஜனமான செய்தி. அதுபோல் மற்ற காட்டேஜ் பிரேயர்களிலும் சரி, வெள்ளிக்கிழமை வாச ஜபங்களிலும் மற்ற விக்ரமன் ப்ராசஸ் மற்ற ஊழியர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யூட்டிலைஸ் இட், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சரி, சீக்கிரத்தில் சூழ்நிலைகள் மாறட்டும், கொரோனா நீங்கட்டும், தேசம் சமானத்தை காணட்டும். சிபிசியோட ஃப்ரம் சேவா பாரத், அது நம்ம ட்ரைனிங் சென்டர் நம்ம யூஸ்வலாக ஒவ்வொரு வருஷம் நடத்துவோம். அதற்குரிய அந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜானுவரிலே அதுக்கு எல்லாமே பே பண்ணி எல்லாமே புக்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்ச்சில். பட் பிகாஸ் ஆஃப் கொரோனா அது நம்ம ட்ரைனிங் நடத்த முடியல, இபிஎஸும் நடத்த முடியல. இப்போ அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அந்த புக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்க ஏரியாவுக்கு கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னால் எல்லா புக்ஸும் வந்திருக்கு. இதை என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் மெய்யான ஒளி பிரான்ச்சஸுக்கும் அந்த புக்ஸ்லாம் நம்ம அதை இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்த உடனே அந்தந்த பொறுப்பாக டீச்சர்ஸ், ஒவ்வொரு பிரான்ச்சஸில் உள்ள டீச்சர்ஸ், அந்த விபிஎஸ்ஸுடைய பொறுப்பாளர்கள் யாராக இருக்கட்டும், அதை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ. அந்த சாங்ஸை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இதில் அனுப்பியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களாகவே பிளான் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்போ நடத்தினா எப்படி நடத்தினா நல்லாயிருக்கும். சர்ச்சில் நிச்சயமாக இப்போ நடத்த முடியாத சூழ்நிலை. அதனால் அந்த ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு பார்ஷியலாவோ எப்படி நடத்தினா அது நலமாக இருக்குன்னு சொல்லி அந்த புக்ஸை வச்சு நீங்கள் நடத்தி டீச்சர்ஸ் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொஞ்சம் கோ த்ரூ த புக்ஸு. அதை அவங்க பிள்ளைகளுக்கு, இப்போ எல்லா பிள்ளைகளும் ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்காங்க வீட்டில், ஸோ அவங்களுக்கு கொடுத்து அப்படியே அவங்கள கொஞ்சம் டீச் பண்ணி அந்த புக்ஸை அவங்க கையில் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஒன்லி வே. இப்போ தான் இப்படி தான் நடத்த முடியும் இந்த வருஷம் விபிஎஸ், அதாவது சிபிசி. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். புக்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா புக்ஸும் வந்து இறங்கிட்டு 2500 புக்ஸ் கிட்ட வந்திருக்கு. மோரோவர் இப்போது இந்த ஒரு யூடியூப் மூலமாக பார்க்குறவங்க கூட நீங்கள் யாருக்காவது சிபிசி புக்ஸு சபை போதர்கள் சரி எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் அதை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் காண்டாக்ட் மீ, உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதை கொடுக்குறோம் நாங்கள். அதனால் நீங்களும் அதை யூஸ் பண்ணி எப்படியா இல்லை இந்த பிள்ளைகள் இப்போ எல்லாம் ஐடியலாக தான் இருக்குது. யூட்டிலைஸ் இட், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே அது இந்த வாரத்துலேயோ அடுத்த வாரத்துலேயோ எப்போ உங்களுக்கு எப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த கன்வீனியன்ஸ் எப்போ இருக்கோ அதன்படி நீங்களே பிளான் பண்ணி அந்த பிரான்ச் டீச்சர்ஸ் பொறுப்பாளர்கள் நீங்கள் செயல்படுங்க. ஓகே. 2வது மண்டே, அதாவது நாளைக்கு 11ஆம் தேதி மங்கை திருமங்கை வீட்டில் சகோதரிகள் கூட்டம் இருக்குது. காலையில் சகோதரிகள் கூட்டம் இருக்குது. அதனால் சகோதரிகள் தயவுசெய்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் மங்கை வீட்டில் போயிட்டு அந்த சகோதரிகள் கூட்டத்தை நீங்கள் வந்துட்டு நடத்துங்க. அவர்களுக்கு வீடு ஜபத்தை அவர்கள் விரும்பி கேட்கிறார்கள். மஞ்சுக்கு வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆகவே அது அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் ஜபம் தேவையாக இருக்குது, ஜபிக்க முடியாது கேட்குறார்கள். தயவுசெய்து நீங்கள் சகோதரிகள் மண்டே 13ஆம் தேதி காலையில் 11 to 1 நீங்கள் போய் ஜபம் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம சகோதரி கலா ஜானகியுடைய திருமண ஆண்டு இருப்பதாக சொன்னார்கள். அவளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதுபோல் நாகராஜ் வெள்ளாரிலே சிஸ்டர் கலா ஜானகிராமன் நாகராஜ் அவருடைய பிறந்த நாள். அதுபோல் நாகராணி சுதாகருடைய திருமண ஆண்டு, அதற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இவளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மற்றவருடைய மற்ற பிறந்த நாளை நான் கடந்த வாரத்தில் ஜெபித்தோம். ஸோ இந்த வாரத்தில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கிற அப்படின்னாலே இவளுக்கு நாம் ஜெபித்துக் கொள்வோம். திருமண ஆண்டை காண்கிறவர்களுக்கும் பிறந்த நாளை காண்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அடுத்து இன்னொரு செய்தியை நான் நேற்றைய தினத்தில் நான் கேட்டு கொஞ்சம் மன துக்கமாக இருந்தது. நம்முடைய வெள்ளானூர் சபையை சார்ந்த சங்கர், நம்ம வழக்கமாக சின்ன சங்கர் என்று சொல்லுவோம், என்னால் ஒரு பெரிய சங்கர் இருக்கிற அப்படின்னாலே அவருடைய மனைவி ஜெனி, அவருடைய கூட பிறந்த அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் கொரோனாவால் இறந்து விட்டார். அது மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி. சங்கருடைய மனைவியின் கூட பிறந்த அண்ணன் அவர் காலேஜில் லெக்சரராக இருக்கிறார். கொரோனாவில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன்.
அதாவது அவருக்கு சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு, பட் அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க போல் தெரியுது, எனக்கு தெரியல, கொஞ்சம் டிலேட், அவ்வளோதான். இட்ஸ் அ ரீசன். 37 வயது, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3.5 வயதில் 1.5 வயதிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3.5 வயதில் ஒரு பிள்ளை, 1.5 வயது 1.5 இயரில் ஒரு பிள்ளை, 37 இயர்ஸ். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஜெபம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலும் முதலாக அந்த சங்கருடைய மனைவி குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுக்க தேவன் தரும்படியாக எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வாரத்தில் காண்கிற ஆண்டவரே, அந்த பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண ஆண்டை காண்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறோம். அவரோடு தேவ கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எந்த பலகீனமும் எங்களை ஆட்கொள்ளாதபடி, எந்த ஹல்லேலூயா கொள்ளை நோய்களுக்கும் நாங்கள் ஆண்டவரை தப்பு வைக்கப்படும்படியாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ஜனம், அது உம்முடைய ஜனம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேல் நான் என் ஆவியை தந்திருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் அவர்கள் நடுவில் உலாவுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவருடைய தேவனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உடைய வார்த்தையின்படி கர்த்தர் யாவர் மேலும் தேவ கிருபை நிறைவாக இருந்து அப்படி நடத்தும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆசீர்வதியும் யாவர் மேலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஊழியர்களை ஆஸ்வதிக்க, உடன் ஊழியர்களை ஆஸ்வதிப்பிறாங்க. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதிகமாக ஆண்டவரே, நிறைய ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்பட, முதலாவது ஆலயம் திறக்கப்படவில்லை, பொருளாதார நெருக்கடிகள், இப்படி அநேக காரியங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு வாசலை திறந்து யாவருக்கும் ஆண்டவரே சமானத்தை நீ தரும்படியாய் மன்றாடுகிறோம். கிருபை யாவரோடு இருப்பதாக, யாவரோடு இருப்பதாக. வழிகளையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மக்கள் நேபாள் ஊழியத்தை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அங்கே மிகவும் நெருக்கடியான நிலை. கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருவீராக. அருமையான மகன் பர்னபாசையும் அவருடைய உடன் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மக்கள் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, அவருடைய பிரசன்னம் யாவரோடு இருக்கட்டும். சிங்கப்பூரில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜெகனுக்கு அவருடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடன் ஊழியர்கள் யாவர் மேலும் தெய்வ கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமை தேவன் ஆண்டவரே, சபை மக்களை அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மக்கள் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும். ஆண்டவரே, மக்கள் நன்றி. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் ஏற்ற துணையை தருவீராக. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருவீராக. தழும்புகளால் குணமாக்குவீராக. நாங்கள் கிருபை யாவரோடு இருந்து நிறைவாய் வழிநடத்துவாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு நேரம் இது. ஒரு ஆராதனையில் ஒரு பங்கு. நமக்கு உடைய உத்தரவாதத்தை நாம் சரியாக செய்து கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஊழியங்களை இன்னும் தாங்குவோம். கர்த்தர் உங்களை தாங்குவார். ஆமென், ஆமென். இப்பொழுது காணிக்கை பாடல். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாமே எல்லாம் கூடும். கூடாதது
ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லார் கண்களை மூடுவோம். கர்த்தருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக கொடுத்த உற்சாகமான காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் திடப்படுத்து அதற்குரிய பிரதிபலனை அவளுக்கு 10 மடங்காய் 100 மடங்காய் அமுக்கி கொலுக்கி சரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒருவருக்குள்ளும் ஒன்றும் குறைபடக்கூடாது. தேவ சமாதானம் யாரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஊழியங்களின் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெள்ளானூர் சபையிலே ஆண்டவரே, இந்த சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வேலைகள் இன்னும் சரியாக முடியவில்லை. சரியாக முடித்து அதனுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு சந்தித்து வழிநடத்துவீராக. நன்மையும் கிருபையும் அவரோடு இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தார் ஆண்டவரை வேலையை கர்த்தர் தருவீராக. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேலையை தருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன் அவரோடு இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, வழி தப்பி விடாதபடி கர்த்தர் அவளை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. பாதுகாத்துக் கொள்கிறாங்க. நன்மையால் நிரப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே கவனிங்கள். கர்த்தருடைய சத்தம் என்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது நேற்றைய தினத்தில். அதை வைத்து தான் அந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். அந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்கலாம். அந்த தலைப்பு மறைக்கப்பட்ட சத்தம். ஆமென். என்ன சத்தம்? மறைக்கப்பட்ட சத்தம். அல்ல, கவனியுங்கள். மறைக்கப்பட்ட சத்தம், அது செய்தியுடைய தலைப்பாக இருக்கிறது. கர்த்தரின் சத்தம்தான். ஆனால் இந்த நாளிலே அந்த செய்தியுடைய தலைப்பு மறைக்கப்பட்ட சத்தம். எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின்பாக செல்லுகிறது. இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் அநேக ஆடுகள் உண்டு. ஆனால் அதில் ஆண்டவர் என் ஆடுகள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆடுகள் உண்டு கிறிஸ்தவ வட்டாரத்திலே, ஆடுகள். ஆனால் இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு கூட்டத்தை குறித்து சொல்கிறார், என் ஆடுகள் என்று சொல்லி. அந்த என் ஆடுகள் என்று சொல்லி என்ன? யார் அவங்க? சத்தத்தை கேட்கிற ஆடுகள். ஆமென். அப்போ ஆட்டுக்கூட்டத்தில் சத்தத்தை கேட்காத ஆடுகளும் உண்டு, சத்தத்தை கேட்காத ஆடுகளும் உண்டு. அப்போ சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் என் ஆடுகள். ஆமென். அதாவது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
அருமையானவர்களை கவனிங்கள். இந்த நாளிலே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 1 பேதுரு 2:25 எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2:25 எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 2:20. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். கவனிங்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சிதறுண்டு கடந்தோம். இப்போ எங்க திருப்பப்பட்டிருக்கிறோம்? மேய்ப்பனிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ அதில் ஒரு வசனத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்கே ஆத்மாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. மேய்ப்பர்களும் அநேகம் உண்டு. ஆடுகள் அதிகமாய் உண்டு, மேய்ப்பர்களும் அதிகமாய் உண்டு. ஆனால் இந்த வசனம் பேதுரு தெளிவாக சொல்கிறார். இப்போ இந்த மேய்ப்பன் எதற்கு உத்தரவாதமா? ஆத்துமாக்களுக்கு. இன்னைக்கு ஆத்துமாக்களை குறித்து கவலை அற்ற மேய்ப்பர்களும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. வெறும் சரீர பிரகாரமான கவலை உடைய ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாறு போல தங்களுக்கு பிரியமான போதகர்கள் அப்படியும் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்கள். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா சரீரம் அது அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஆத்துமா அழிவில்லாதது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆத்துமா அழிவில்லாதது. அப்போ அதுதான் நிலையான வாழ்வுக்கு நேராய் செல்ல போகிறது. இன்னைக்கு சரீரத்தை குறித்தே அதிகமான பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 10:9. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். இந்த உள்ளும் என்பது ஆத்மாவுக்குரியது, புறம்பானது என்பது சரீரத்துக்குரியது. ஆமென். கவனிங்கள், நாம் புறம்பாகவும் மேய்ச்சலை காண வேண்டும், வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை காட்டிலும் முக்கியது உள்ளான மேய்ச்சல். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுக்கு பிரியம். நாம் தரித்திரர்களாய் வாழ்வதும் வறுமைப்பட்டு பஞ்ச பரதேசிகளாக இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஆமென். விருப்பம் அல்ல, தேவனுக்கு பிரியம் அல்ல. பசியும் பட்டினுமாய் கிடப்பது தேவஜன் இல்லை. தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். புறம்பாகவும் புறம்பே உள்ள மேய்ச்சல். ஆனால் அதற்கு முன்பாக என்ன தெரியுமா? உள்ளான மேய்ச்சல். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, ஆசீர்வாதமாயிரு, ஆசீர்வாதமாயிரு. ஆமென். அப்படி என்றால் நாம் எதை குறித்து நாம் கவலையுடையவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆத்மாவை குறித்து. நாம் ஆத்மாவை குறித்து கவலையுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் புறம்பானது தானாக வரும். முந்த நம்முடைய தேவ ராஜ்யத்தையும் ஆத்மாவை குறித்தும் அவருடைய நீதியை குறித்து நாம் பாரமுடையவர்களாக தேடுகிறவர்களாக இருந்தால் என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? சகலமும் கூட கொடுக்கப்படும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணால், இன்றைக்கி வந்துட்டு இப்போ மேய்ப்பர்கள் ஆத்மாவை குறித்து கவலையுடையவர்களாக இருக்கணும். ஆனால் இப்பொழுது அது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இட்ஸ் வெரி ரேர். ரொம்ப குறைவாய்ப்பாக பிரகாரமாக புறம்பான மேய்ச்சலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை எல்லா இடத்துலையும் கேட்குறோம். டிவியை திறந்தால் அதான், மீடியாவுக்கு போனால் தான், வாட்ஸ்அப் போனால் அது, எங்கே போனால் வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் சத்தியத்துக்கு பஞ்சம். அல்லேலூயா. வசனத்துக்கு பஞ்சம் இல்லை, சத்தியத்துக்கு பஞ்சம்.
ஆசீர்வாதமான வசனங்களையே கண்டுபிடித்து தேடி கண்டுபிடித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம மேய்ச்சலை தரும். பட் அந்த மேய்ச்சல் இந்த உலகத்தோடு முடியக்கூடியது. ஆனால் உள்ளான மேய்ச்சல் அது நம்ம எதுவரையும் கொண்டு செல்லும்? நித்தியத்துக்கு. நித்தியம் நித்தியம் நித்தியம். அதுதான் அழகாய் பேர் சொன்னார், உங்கள் ஆத்துமாக்கள் ஏற்ற மேய்ப்பர்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக சத்தங்கள் வரதான் செய்யுது. ஆனால் அவருடைய ஆடுகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறல்லவா, அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கும். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோம். கவனிங்கள். சரி, இப்போ இந்த நாளின் செய்தி தலைப்பு மறைக்கப்பட்ட சத்தம் என்று நான் சொன்னேன். என்ன சத்தம்? மறைக்கப்பட்ட சத்தம். 3 காரியங்களை, 3 சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னேன், நாம் உள்ளையும் வெளியையும், உள்ளும் புறம் ஆஸ்வாதமாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு அது அல்ல, புறம்பானது முக்கியத்துவம் அல்ல, உள்ளானது அதிக முக்கியம். ஸோ நம்ம அதை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேடும் பொழுது புறம்பானது நம்மை தேடி வரும். ஆமென். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும். என்னென்ன தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறது. ஆனால் ஜனமோ, இன்னைக்கு உள்ள ஆடுகளோ புறம்பானதே அதிகமாக தேடி தேடி போகிறபடினாலே உள்ளானதை நஷ்டப்படுத்துகிறார்கள். உள்ளான ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்களை சரியாய் நடத்த வேண்டிய மேய்ப்பர்கள் அவர்களை வேறு பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆதாயங்களுக்காக. பிரதான மேய்ப்பன் சொல்லுகிறார், நீ ஆசுவாதமாக இருக்கும்போது தான் எனக்கும் பிரியமானது. இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியம். இப்போ இந்த சம்பவங்களை நாம் சில தியானிக்கும் பொழுது சில காரணம் நாம் புரிந்து கொள்ள முடியும். மறைக்கப்பட்ட சத்தம் என்ற தலைப்பில் ஆதியாகமம் 22:2 வாசிங்க. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது நமக்கு இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் ஒன்று பெரிய பழைய கதை, பழைய சம்பவங்கள் பல முறை படித்த யார் சின்ன பிள்ளை கூட தெரியும். சண்டே கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிறார், எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு நாள் பாருங்கள், அந்த தேவனுடைய சத்தம் ஆபிரகாமுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. உன்னுடைய அந்த குமாரனை, ஏக குமாரனை, இயேசுபுதல்வனை என்ன பண்ண, நீ எனக்காக தகன பலி என்று சொல்லி சொல்கிறான். அவனும் அந்த சத்தத்தை கேட்கிறான். கேட்டு கடந்து செல்லுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள் 8ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு தெளிவாய் கேட்டதுனால எந்த கலக்கமும் இல்லை. உடனே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறான், கிளம்புறான். போகிற வழியில் இன்னொரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? வாசிக்கலாம் 7ஆம் வசனம், அதே அதிகாரம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, எல்லாம் இருக்குப்பா, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன சொல்லலப்பா? அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அவர் பார்த்துக் கொள்வார் என்று நீ கிளம்பு, நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு 3 நாள் பிரயாணம். அது
போகிறாங்க. எங்கே போகிறாங்க? மோரியாவை நோக்கி போகிறாங்க, மலையை நோக்கி. சேர்ந்தாச்சு, மேலே போகிறாங்க. பலிபீடம் கட்டுறான், கட்டையில் அடுக்கிறான். ஈசாக்கு வாப்பா அப்படின்னா அவன் வேகன்னு ஒழிக்கிறான். சரி அப்பா கூப்பிட்றான்னு சொல்லி அவனும் வந்துட்டான். படு அப்படிங்கிறான், படுத்துட்டான். கையில் வச்சு எல்லாம் கட்டுறான். கட்டி கத்தியை நீட்டுறான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கத்தியை நீட்டுகிறான். அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே 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 என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. கவனிங்கள், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும், கவனிங்கள், உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து இருக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென். உடனே அவன் நிச்சயமாக ஒரு 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 பரவசம் ஆபிரகாம் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். கண்களை ஏறெடுக்கிறான். ஏறெடுத்த பொழுது ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது? ஏன் சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? ஆட்டுக்குட்டியின் சத்தம். என்ன சத்தம்? வாசிங்க. பின்னாக ஆட்டுக்கடா. கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கவனிங்கள், நல்லா கவனிங்கள். இந்த ஆட்டுக்கடா எங்க இருக்கு? ஜஸ்ட் பிஹைண்ட், பின்னாக தான் இருக்கு. அது என்ன சூழ்நிலையில் இருக்கு? புதரில் சிக்கிக்கொண்டு இருக்கு. கொம்புகள் சிக்கிக்கொண்டு இருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு ஆடு சிக்கிக்கொண்ட நிலையில் புதரில் சிக்கிக்கொண்டு அப்படியே உட்காந்துருக்குமா? அப்படியே உட்காந்து அது ஆடு கிடையாது. ஆடு என்ன பண்ணும்? சத்தம் விடும். ஒரு முன்னாடி ஒரு பதட்டமான சத்தம் விடும், ஒரு அலறல் சத்தம். ஏன்னா யாராவது காப்பாற்றுவீங்களா? பதட்டமான சத்தம் போட்டு இங்கேயும் அங்கேயும் தலையை ஆட்டிக்கிட்டு அந்த எப்படியாவது அந்த முட்புதலிலிருந்து வெளியே வருவதற்கு நான் எங்கேயோ போய் மாட்டிக்கொண்டேனே, நான் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் சொல்லி பதறிக்கிட்டு இருக்கோம். பதறலின் சத்தம், அலறலின் சத்தம் அந்த ஆட்டிலேருந்து வந்திருக்கும். ஆனால் அந்த சத்தம் யாருக்கு கேட்கல? ஆபிரகாம் கேட்கலங்க. அது எங்கே இருக்கு? 10 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னாக. நல்ல கவனிங்கள். ஜஸ்ட் பிகைன், பின்னாக தான் இருக்கு. எந்த இடத்துல மோரியால அவன் பலிபீடத்தை கட்டினானோ அங்கே தான் இருக்கு ஆடு. அந்த ஆடு சும்மா இல்லை, அது கண்டிப்பாக சத்தம் போட்டுன்னு தான் இருக்கு. ஆனால் அந்த சத்தம் யாருக்கு கேட்கல? ஆபிரகாமுக்கும் கேட்கல, ஈசாக்குக்கும் கேட்கல. அது மறைக்கப்பட்ட சத்தம். அது என்ன சத்தம்? மறைக்கப்பட்டது. அந்த சத்தம் மறைக்கப்பட்டது. ஏது மறைக்கப்பட்டது? இப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். எப்போ ரிலீஸ் பண்ணார்? இப்பொழுதும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படு, உன்னுடைய ஏகசுதன் என்று பாராமல், நேசகுமாரன் என்று பாராமல், நீ இப்பொழுது அந்த மகனை நீ தகன பலியிட நீ ஆயத்தமாக்கிட்டபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன தெரியுமா? ஆட்டுக்கடாய் சத்தம். அது வரைக்கும் ஆடு சத்தம் போட்டுட்டு தாங்க இருக்கு. ஆனால் அந்த சத்தத்தை கர்த்தர் மறைத்தார். ஆபிரகாமுடைய காதுக்கும் ஈசாக்கின் காதுக்கும் கேட்கக்கூடாதபடி கர்த்தர் அதை அடைத்தார். அது கத்திட்டு தான் இருக்கு. அது அதுபடி கத்த தான் செய்யும். அது இவங்களுக்கு கேட்கல. ஏதை மறைத்தார்?
ஏன் அந்த சத்தத்தை இவருடைய காதுகளுக்கு மறைத்தார்? ஏன்? எதற்கு என்று சொன்னால், ஒருவேளை சத்தம் கேட்டிருந்தா, ஆபிரகாம் விசுவாச வீரன் தான், ஆனாலும் அவனும் மனுஷன் தானே, சின்ன ஒரு ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் ஒருவேளை வந்திருக்கலாம். சரி, அவரை விடுங்கப்பா, ஆபிரகாம் ஸ்ட்ராங், விசுவாசத்தில் பூரண புருஷன். வாட் அபவுட் ஈசாக் சொல்லிட்டு, ஆண்டவர் அப்பா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பார்த்துக்கொள்வார் கர்த்தர், பார்த்தீங்களா கரெக்டாக ஆடை ரெடி பண்ணிட்டாரு, கர்த்தர் ஆட்டை ரெடி பண்ணிட்டு, அந்த மாதிரி கத்துது பாருங்க, அந்த சத்தம் கேட்குது பாருங்க, புதரில் பிடிங்க ஆட்டை பிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லிட்டு, டேய் ஆடு இல்லைடா, ஒன்றை தாண்டா போயிட்டு சொன்னாரன். ஏறியிருப்பானவ பலிபடுத்த ஏறியிருப்பானா, பைத்தியத்தை பிடிச்சி போகிற அப்பாவுக்கும் சொல்லிவிட்டு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கலாம். ஏனென்றால் இப்போ அது இடறுதலாக இருந்திருக்கும். இது இந்த ஆட்டின் சத்தம் இடறுதலாக இருந்திருக்கும். கவனிங்கள், எப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுவேன் என்று நான் அறிந்தேனோ அப்பொழுது அந்த சத்தத்தை அவள் காதுகளிலே தொனிக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கவனிங்கள், இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆசீர்வாதம், ஆடு, அந்த ஆட்டுக்கடா என்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் கோட், அப்படி தானே, ஆட்டுக்கடா. ஆனால் அது அங்கே தான் இருக்குது, பின்னாக தான் இருக்குது, புதரில் இருக்குது. நமக்கு ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. பின்னாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு சத்தம் நமக்கு அது கேட்கல. ஏன் தெரியுமா கேட்கல? நீ ஆரம்பத்தில் கேட்க வச்சுட்டாருன்னா சரிபட்டு வர மாட்டோம். எப்பொழுது நீ இப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுது, அந்த ஒப்பு கொடுத்தலின் சத்தம் அவருக்கு கேட்டாதான் ஆசீர்வாதத்தின் சத்தத்தை திறந்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன், அந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினான்னு சொல்லி அந்த 22 வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவனை பாருங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்வது சஞ்சலம் இல்லாதபடி, எந்த ஒரு பதற்றம் இல்லாதபடி சொன்ன மாத்திரத்திலே தன் ஏககுமாரனை அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற அந்த குமாரனை அவன் தகன பலியிடு சொன்ன மாத்திரத்திலே தகன பலியிட அவன் ஆயத்தமாகிறான். அதற்கு ஒரு இடர்களாக இந்த சத்தங்கள் வரக்கூடாது என்று சொல்லிதான். அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு பூர்ண ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. ஒரு பூர்ணமான ஒரு டோட்டல் டெடிக்கேஷன். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அது வரைக்கும் உன்னை நடத்தி 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 சொல்வார். ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆயத்தமாக்கிட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அது எங்கேயோ தூரமாக இல்லைங்க, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல கவனிங்கள் இது. ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் காட்டிட மாட்டார். அவ்வளோ சீக்கிரம் கண் காதுகளுக்கு அது எட்டாது. அதை அவர் அடைச்சி வைப்பார். ஆனால் ஏற்கனவே ஆயத்தமாக்க முடியும். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, இட்ஸ் ஆல்ரெடி பிளான்டு. அது அங்கே தான் இருக்குது. எப்பொழுதும் சத்தம் அவனுக்கு ரிலீஸ் ஆச்சு, கர்த்தர் ரிலீஸ் பண்ணாரு. நீ இப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நான் அறிந்து விட்டேன், அறிந்து விட்டேன். அதனால் இனி அந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்டப்பா, நீ பாஸ் பண்ணிட்ட. இந்த புடி, ஆட்டை புடி, இதுதான் இட்ஸ் எ பிளெஸிங். பிடிச்சிக்கோ. அவனை ரிலீஸ் பண்ண, ஆட்டை ரிலீஸ் பண்ணுறார். ஈசாக்கை ரிலீஸ் பண்ணுறார், இந்த பக்கம் ஆட்டை ரிலீஸ் பண்ணுறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கவனிங்கள், நமக்கும் அப்படிதான். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்குது? எல்லாம் சரியாக இருந்தால் ஓஹோ ஆஹா ஓஹோ பாட்டு வரும், ஆட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படிங்கிற சில காரியங்கள் தடைப்படும் பொழுது முகத்தில் ஒரு சலிப்பு, இருதயத்தில் ஒரு சலிப்பு, ஜபத்தில் ஒரு சலிப்பு, வேத வாசிப்பில் ஒரு சலிப்பு, ஆமாம் என்று சொல்லி ஒரு உச்சி,
புச்சி இல்லை வருதா? வரும். அந்த உச்சி ஆபிரகாம்கிட்ட இல்லைங்க. கவனிங்க, சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அதிகாலையில் எழுந்தான், ஆயத்தப்படுத்துகிறான், கழுதையை கொண்டு வர சொல்கிறான், சேனம் கட்டுறான், வேலைக்காரர்களை கூப்பிட்றான், ஈசாக்கை கூப்பிட்றான், கட்டைகளை எடுக்கிறான், கட்டைகளை புழக்கிறான், எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான், எல்லாத்தையும் செய்தான். ஒன்று செய்ய மறந்துட்டான் அவன். மறக்கலை, ஒன்று செய்யலை அவன். என்ன செய்யலை அவன்? எல்லாத்தையும் செய்தான். இல்லை, பொண்டாட்டிகிட்ட சொல்லலை. அவன் சாராயிட்ட சொல்லலை. ஏன் தெரியுமா? சொல்லிதான் என்ன இருக்கும்? விட்டுருக்க மாட்டான். சொல்லிதான். ஏற்கனவே அவள் என்ன பண்ணா? நகைத்தவள் தானே. உற்பவ காலத்தில் நீ ஒரு பிள்ளையை பேர் வாஞ்சவன் நகைக்கிறாள். நகைக்கிறவள் தான் சாராள். ஆடாமா, எனக்கு வயசு 90 ஆயிட்டு இதை போட்டு ஒரு சிரிப்பு அவளுக்கு. அப்படிப்பட்டவள் தான் சார். அதனால் இவ்வளோ தூரம் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை, காத்திருந்து பெற்ற பிள்ளைய, நீ வேணா போய் நீ பெருசு போ, பிள்ளையை விட்டுருக்க மாட்டா. தவம் எடுத்த பிள்ளையை விட்டுருப்பாளா சாரா? விட்டுருக்க மாட்டான். அதனால் இவட பேச்சு மூச்சு அவள் தூங்கிட்டு இருக்கான். அதிகாலையிலே எழுந்து அவள் தூங்கிட்டு இருக்கிறான் சைலண்ட்டாக. நான் நினைக்கிறேன் ராத்திரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதிகாலையில் எழுந்து சொல்லாமலாம் போயிட்டான் ஈசா கூட்டிட்டு. ஆமென். அதுதான் என்னோட ஒப்பு கொடுத்தல். இல்லைன்னா அங்கே பெரிய பிரச்சனையும் இருந்திருக்கும், அங்கே பெரிய போராட்டம் நடந்திருக்கும். என்ன நார்மலாக இருக்கிற கத்தர் இப்படியே பேசுகிறாலும் பேச மாட்டார். ஏதோ பிதற்றுகிறாய், புத்தி பதிலித்து போய் விட்டது. நீ போகிறதா போகணும், ஈசாக்கை விட்டுட்டு போ. அங்கே பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கும். அதனால் அழகாய் அமைதியாய் கடந்து சாதான் அவனுடைய ஒப்பு கொடுத்தல். ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. ரோமர் 12:1 வாசிக்கும் சீக்கிரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆபிரகாம் மறுரூபமாக்கப்பட்டு கடந்து போறாங்க. அதனால தான் கரெக்டாக சொன்ன மாத்திரம் அழகாக இந்த தகன பலியை அந்த கடைசி வரைக்கும் அந்த மோரியா மலையில் பலிபடத்தை கட்டி பீடத்தை கட்டி கட்டை அடிக்கி அதை அடிக்கி இதை அடிக்கி தூக்கி அவனை பச்சி எல்லாம் கட்டி கத்தியை நீட்டுற வரைக்கும் அவன் சும்மா நடிக்கலைங்க, உண்மையாகவே செய்கிறான். சில அப்படி கத்தியை கிட்டுற மாதிரி அப்படி கட்டுறதுக்கெல்லாம் நிறைய நடிப்புகள் இருக்குது கிறிஸ்தவ உலகத்தில். ஆனால் இவன் நடிக்கலை, உண்மையாகவே அவன். ஏன்னா அவன் மறுரூபமாக்கப்பட்டான். நன்மை என்னதென்று அறிந்தவன், அவருடைய பரிபூரண சித்தம் என்னதென்று, அவருடைய பிரியம் என்னதென்று அறிந்தவன் ஆபிரகாம். ஆகவே தான் அவன் மறுரூபமாக்கப்பட்டவனாய் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியாவுக்கு செல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஒப்பு கொடுத்தலில் ஓட்டைகள் நிறைய இருக்குங்க. ஒப்பு கொடுத்தலில் ஓட்டைகள் நிறைய இருக்கு. ஓட்டைகள் நிறைந்த ஒப்பு கொடுத்தல். அதனால தான் இன்னும் ஆசீர்வாதம் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறார் கர்த்தர். அதை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாகவே இருக்கிறது. ஆமென். இன்னும் நம்ம இந்த சரியாய் மறுரூபமாக்கப்படலை ஒப்பு கொடுத்தலிலே. இன்னும் நம்முடைய மனுஷீக சிந்தையிலே தான் நம்ம அப்பப்போ அப்படி இப்படி ஜகா வாங்குகிறோம். என்ன வாங்குகிறோம்? ஜகா. என்னப்பா ஜகா வாங்குற சொல்கிறோம்ல, ஜகா வாங்கு. அப்படியே ஒரு ஜகா வாங்குறது. மெட்ராஸில் நிறைய பார்க்குறேன் நான். அதை இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்ட தான். நான்ப்பா ஜகா வாங்குறேன், அந்த ஜகா வாங்குறேன். ஊழியத்தில் ஜகா, கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஜகா, ஒரே ஜகாவாக இருக்கும் நிறைய. இந்த ஜகா அவருக்கு பிடிக்காது. ஆமென்.
இவன் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு உண்மையான ஒப்பு கொடுத்தலோடு இஸ் ரெடி. சும்மா வந்துட்டு கத்தியத்தில் இல்லை, கொஞ்சம் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணி இருந்தா ஆண்டவர் போட்டு தள்ளியிருப்பான் ஈசாக்க. ஆமென். உண்மை நடந்திருக்கும், அது கண்டிப்பாக நடந்திருக்கும். அதான் ஸ்டாப் அப்படிங்கிறாரு. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்போதான் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஆட்டுக்கடா இந்த ஆசீர்வாதத்தின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஆமென். அப்போதான் அந்த செவிப்பறையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறார். ஈசாக்குடைய செவிப்பறையை ரிலீஸ் பண்ணுறார். இப்போதான் அது ஏற்கனவே கத்திக்கிட்டு கிடக்குது அந்த ஆடு, இப்போ கேட்குது அவங்களுக்கு. அப்போ தான் பார்க்குறாங்க, ஆமாடா அதான் பாரு, போக நம்ம இது கவனிக்கலையே, கரெக்டாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்முடைய கண்களுக்கு நம்முடைய ஆசை தேவன் ஆயத்தமான ஆசீர்வாதம் மறைவாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தமான ஆசீர்வாதம் மறைவாக இருக்கிறது. எது வரைக்கும் ஒரு ஒப்பு கொடுத்தலை அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்க விரும்புகிறார். உன்னுடைய சரியான ஒப்பு கொடுத்தல், அவருக்கு பிரியமான ஒப்பு கொடுத்தல், நன்மையான ஒப்பு கொடுத்தல், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தல், அவருடைய பரிவுண சித்தம் அறிந்து ஒப்பு கொடுத்தல், கரெக்டாக மறுரூபமாக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் இருந்தால் ஆசீர்வாதத்தை உடனே ரிலீஸ் பண்ணி விடுவார். ஆமென். அது வரைக்கும் அந்த சத்தம் எப்படி இருக்குமா? மறைக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக மறைக்கப்பட்ட சத்தம். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 21 எடுப்போம். ஆதியாகமம் 21 எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21 வாசிக்கலாம். 16 வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து 16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இவள் யார்? இவள் தான் ஆகார். இது நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம சண்டே கிளாஸ் வந்து படிக்கிற சம்பவம் தான் எல்லாமே. இப்போ வந்துட்டு ஆபிரகாமுக்கு டிலே ஆகுது, பிள்ளை பெறாதபடி. அதனால் சாரா என்ன பண்ணுறா? வீட்டு வேலைக்காரி, எகிப்துடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை சேர்ந்து கொண்டு சொல்லி சாராவுடைய ஒப்புதலின் பேரில் சேர்க்கிறான். ஒரு குழந்தை பெறுகிறது. இசாக்குக்கு முன்பாகவே இஸ்மவேல் என்ற பொண்ணு பிறக்கிறான். இப்போ போக போக பார்த்தா அது பொண்ணு போக்கு சரியில்லை. சாராள் அப்செட் ஆகிடுறா. அதெல்லாம் இருக்குது. சாராள் அப்செட் ஆகியப்பா இந்த பொம்பளை சரியில்லை, ரொம்ப பில்டப்புக்கு பயங்கர கொடுக்குறா, ஏன்னா கிளப்பு அவரோட சொல்ல, இந்த பொம்பளையே கிளப்பு போ, அந்த பையனை இஸ்மாயில் அவன் யாரை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இவன் துக்கமாக இருக்கிறான். ஐயோ என்று சொல்லி, அதனால் ஆற்று சொல்லாமா, சரிதான் இப்போ கிளப்பி அவன் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சொல்கிறாரு. சொன்னவொடனே இவன் அப்பவும் துருத்தில் தண்ணி இணையெல்லாம் எடுத்து கொடுத்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறான். அவள் கிளம்பி செல்கிற வேறு வழி இல்லாமல் போகிறாள். யார்? ஆகார். யாரை கூட்டிக் கொண்டு? இஸ்மாயிலை கூட்டிக் கொண்டு போகிறாள். அப்பம் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றா, தண்ணி இருக்கிற வரைக்கும் குடிக்கிறா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருப்பதோ பெயர்சபா வனாந்திரம், பாலைவனம், வனாந்திரம் அலைந்து திரிகிறாள். இப்போ பார்த்தா கடைசியில் தண்ணியும் கிடையாது. இப்போ குழந்தை சாக போகிறாள். குழந்தை கவனிங்கள் சாக போகிறாள். ஒரு தாய்க்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறான்? அவன் சாவதை நான் காண விரும்பவில்லை என்று சொல்லி எவ்வளோ தூரமா? ஒரு அம்பர் இழுத்து விட்டால் எவ்வளோ தூரம் போகும்? அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் அந்த பிள்ளையை விட்டுட்டு சத்தமிட்டு அழுதாள். அப்படிதானே இருக்கு. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, நான் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். சரி, அந்த பிள்ளை இப்போ என்ன பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? அதுவும் அழுதுட்டு தான் இருக்கும். அதுவும் அழுது, நிச்சயமாக அழுதுட்டு தான். தண்ணியே கிடையாது, இல்லை, அதுவும் அழுதுட்டு இருக்கும். ஆனால் அடுத்த வசனம் பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவங்க கவனிங்க போதும், நல்ல கவனிங்கள்.
இங்கே யாருடைய அழுகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆகாரின் அழுகை குறிப்பிடப்பட்டிருக்கு. பிள்ளை அழுததாக சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது ஆகார் சத்தமிட்டு அழுதாள், அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளையும் நிச்சயமாக அழுதிருக்க வேண்டும், அது எழுதப்படவில்லை. ஆனால் அடுத்தவன் சொல்லி கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை அல்ல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த பிள்ளையின் சத்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது மறைக்கப்பட்ட சத்தம் எது? பிள்ளையின் சத்தம். ஏதை மறைச்சார்? எதுக்காக மறைச்சார்? அந்த பிள்ளை இப்போ அம்பு ஒரு அம்பை பாஞ்சு எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அது தூரத்தில் இருக்கு. அதை கொண்டு விட்டுட்டு இவ ஓடி போய் ஒரு செடிக்குள்ள உட்காந்துட்டான். பிள்ளையும் கதறிட்டு தான் இருக்கு. சாக போகிற நேரம், தொண்டைனால வறண்டு போச்சு, தண்ணி கிடையாது. ஒரு நாள் 2 எத்தனை நாள் தண்ணியிலே தெரியல, சாக போகுது. அது ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்கு. அவனும் அழுது கொண்டு தான் இருக்கிறான், அந்த பையனும். இவள் செடியில் உட்காந்து அழுதுட்டு நான் சாவதை பார்க்க முடியாது, பெற்ற தாய் அல்லவா, அவளும் அழுது கொண்டிருக்கிறாள் செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு. ஆனால் அந்த சத்தத்தை கர்த்தர் மறைத்தார். ஏன் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். கவனிங்கள், முதல்ல வந்துட்டு ஆஸ்வாதம் எது? ஆஸ்வாத சத்தம் எது? ஆட்டுக்கடை. மறைக்கப்பட்ட சத்தம் ஆட்டுக்கடை. ஆட்டுக்கடை இஸ் எ பிளெஸிங். இப்போ ரெண்டாவது ஆஸ்வாதம் என்னது? துறவு. அது எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்கு. துறவு எங்கே தாங்க இருக்கு? அங்கே தான் இருக்கு. புல் அங்கே இருக்கு, துறவு எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்கு. அதாவது துறவை ஆகருக்காக கர்த்தர் ஆயத்தமாக்கி அந்த இடத்திலே கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார். ஆனால் அந்த துறவு அவளுக்கு தெரியவில்லை. வேதம் சொல்கிறது ஆகாரின் கண்களை திறந்தார், துறவை கண்டாள். அப்போ இந்த துறவு என்ற ஆசீர்வாதம் ஏற்கனவே யாருக்காக? இஸ்ரவேலுக்காக, ஆகாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. எப்படி ஆட்டுக்கடா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குமா ஆயத்தமாக்கப்பட்டதோ அதே போல இந்த துறவு ஆயத்தம். ஆனால் அவர்களுக்கு அது தெரியவில்லை. காரணம் என்னச்சுனால் அது அடைக்கப்பட்டிருந்தது, கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. சரி, பிள்ளை சத்தத்தை ஏன் அவர் கேட்காமல் வைத்தார்? எதற்காக? பிள்ளை சத்தத்தை கர்த்தர் கேட்டார், ஆனால் அது எழுதப்படவில்லை. பிள்ளை அழுததாக எழுதப்படவில்லை. என்னதான் இருந்தாலும் பெற்ற மனம் பித்து அல்லவா? துறவு எங்க இருக்கு? இங்கே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டிருந்தா என்னைனாலும் பெத்த மனம் அல்லவா ஓடி போயிருக்குங்க. அங்கே என்னதான் இருந்தாலும் சாவதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு வந்தவ தான். விட்டுட்டு தூரமாக வந்துட்டா அம்பு வந்துச்சு, 50 ரொம்ப தூரம் பாயும். அம்பு விட்டாச்சுன்னா சருன்னு போயிட்டே இருக்கும். அங்கே இருக்கு பிள்ளை, அங்கே இருக்கு பிள்ளை. வந்துட்டு சாதனம் ஈன்னு அழுதுருக்கும், கதறி அழுதுருக்கும். அப்பாயா எனக்கு ஈசாக்கு வயசு அவனுக்கும், சாரி ஐ மீன் ஈசாக்கூட கொஞ்சம் முன்ன ஒரு சீனியராக இருப்பான். கொஞ்சம் அவனுக்கு ஏறக்குறைய 8-10 வயசாக இருந்திருக்கலாம், தெரியாது, சொல்லப்படவில்லை, இருந்திருக்கலாம். அவனும் கால் கத்திருப்பான். சத்தம் இல்லாத வரைக்கும் கதற முடியாது. சத்தம் போட்டிருப்போம். இந்த பெத்தவனை என்ன பண்ணியிருக்கோம்? அங்கே ஓடி இருக்கும். ஆனால் துறவு எங்கே இருக்குது? துறவு எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எந்த இடத்துல ஆகார் இருந்தாலோ அங்கு தான் துறவாக. அதுதான் சொல்கிறார், நீ கண்களை திறந்தால் அவள் துறவை கண்டாள். நடந்து போய் பார்க்கல துறவை, ஓடி போய் பார்க்கல, கண்களை திறந்த மாத்திரம் என்ன இருக்கு? துறவு இருக்கிறது. ஆகவே தான் அந்த துறவை ஆசுவாதத்தை இவள் பெற்றுக்கொள்ளும்படியாக பிள்ளையின் சத்தத்தை மறைத்தார்.
அருமையாளர்களை கவனிங்கள். சில நேரங்களில் நம்முடைய துறவு என்ற ஆசீர்வாதமும் இந்த ஆட்டுக்கடை என்ற ஆசீர்வாதம், அந்த சத்தங்கள் எல்லாட்ட நாம் காணக்கூடாதபடி இப்படி நிறைய அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அடைக்கப்பட்டுன்னு சொன்னால் அதில் சில காரியங்கள் இருக்கிறது, சில உண்மைகள் இருக்கிறது. ஏன் ஆட்டுக்கடா சத்தத்தை அவர் அடைத்தார்? கேட்கக்கூடாதபடி. ஏனென்று சொன்னால் அவருடைய ஒப்பு கொடுத்தனுடைய அந்த கடைசி இது வரைக்கும் அவர் காண விரும்பினார். அல்லேலூயா. அதுபோல தான் நமக்கும் ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் கண்கள் காணும்படியாக ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னன்னு சொன்னால், உன் ஒப்பு கொடுத்தல் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சில பாதைகள் வழியாக நம்ம நடத்தி அதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் வச்சுடுங்க, கர்த்தரை திறந்து விட்டுருவார் ஆசீர்வாதத்தை. ஆமென். அதே போல இங்கேயும் பாருங்க, இந்த ஆகாருடைய விஷயத்தில் இந்த துறவு சொல்லலாம், இந்த துறவு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டது. அந்த துறவை அவள் காணக்கூடாது, கண்களை அடைத்திருந்தார். அங்கே காதை அடைத்திருந்தா, இங்கே கண்களை அடைத்திருக்கிறார். இவள் ஒருவேளை அங்கே மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஓடி இருப்பான்னு சொன்னால், அவள் அந்த வனாந்தத்தில் அடுத்த துறவை தேடி அலைந்திருக்கணும். ஆனால் எந்த இடத்துல நீ இருக்க இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. எந்த இடத்துல கர்த்தர் துறவை ஆயத்தப்படுத்தியிருந்தாரோ அந்த இடத்துல இப்போ ஆகார் உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இதுக்கிடையில் அந்த திட்டம் மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பிள்ளை கதறினாலும் அந்த பிள்ளையின் சத்தம் இவள் காதில் விழக்கூடாதபடி அந்த சத்தத்தை கர்த்தர் மறைத்தார். ஏன்னா ஆசீர்வாதம் இங்கெல்லாம் இருக்கு. ஒரு அலையில சொல்லுவோமா, ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. சில நேரங்களில் சில காரியங்கள் மறைக்கப்படுகிறது என்று சொன்னால், சில காரியங்கள் அடைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது ஒரு நன்மைக்காகத்தான். எந்த இடத்துல தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தமாக்கி இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நீ இருக்கிற. சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போகிறது சரியா, இருப்பது சரியா, நான் நடப்பது சரியா, ஆனால் சரியா போகிறது, நிறைய குழப்பம் வரும். இல்லை, ஒரு குழப்பம் இல்லை. ஏற்கனவே தெய்வம் நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். இதில் இன்னொரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்க. பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டாரா? கேட்டா. ஏன் ஆகாரின் சத்தத்தை கேட்டான்னு சொல்லல? அவளும் சத்தம் விட்டு அழுதாள்ல. கவனிங்க, ஆகாருக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆகாருக்கும் பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? ஆகார் அந்நிய பெண், அவள் எகிப்து. அவள் யாரு? எகிப்து, உலகம், கொடிய எகிப்து. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமின் வித்து. அல்லேலூயா. சும்மா எல்லா சத்தத்தையும் கேட்க மாட்டார் ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட உன் சத்தத்தை கேட்கும்படியாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்மவேலையும் நான் பெரிய ஆகாரை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்ல, இவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். இவனும் ஆபிரகாமின் வித்தல்லவா? ஏசாயா 43:1 என்ன சொல்லுது? பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண செய்வேன். நாம் விசேஷித்தவர்கள். பேதுரு என்ன சொல்கிறார்? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். அதனால பாருங்க, நம்ம ரொம்ப நிறைய நேரத்தில் குழம்பி போயிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் சிலரோடு தெளிவாய் பேசுகிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல உனக்காக ஒரு ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது இன்னும் உன் கண்களுக்கோ உன் காதுகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உன்னுடைய ஒப்பு கொடுத்தலின் அளவை கர்த்தர் காண விரும்புகிறார். இந்த இடத்துல ஆகாருடைய விஷயத்தில் கவனிங்கள், அவள் அந்நிய பெண், எகிப்து தான். ஆனால் அவள் ஒன்றை செய்கிறாள். கவனிங்க, என்ன செய்கிறா? அழுறா. என்ன பண்ற? அவளுக்கு இந்த தேவனை தெரியாது. ஆகாருக்கு இந்த தேவனை தெரியாது. அவள் எகிப்து, அவள் ஒரு வேலைக்காரி, அடிமை பெண், அந்நிய பெண்.
ஆனால் அவள் என்ன செய்யறான், அவளுக்கு தெரிஞ்சாலும் என்னது, அழுகை தான். அருமையானவளே, எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, வசனம் வாசிக்க தெரியாது, எனக்கு பைபிள் தெரியாது, நாலேஜ் இல்லை, இதில் எதுவாக இருக்கட்டும், உனக்கு அழ தெரியுமா? தெரியுமில்ல? தேவ சமூகத்தில் அழுது கொண்டே இரு, அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீ அழுதுகிட்டே இரு. எனக்கு எல்லாரும் மாதிரி ஜெபிக்க தெரியல, எனக்கு அவ்வளோ பண்ணத்தில் வேதம் எனக்கு படிக்க தெரியல, படித்தாலும் ஒரு இடம் புரியவும் மாட்டுக்கு. இருக்கட்டும், உனக்கு அழ தெரியும்ல, அப்படி சமூகத்தில் நீ அழுது கொண்டே இரு. அழுகின் சத்தத்தை காத்து கேட்கிறவர். அல்லேலூயா. அந்த விபச்சார பெண் பிடிக்கப்பட்டவர்கள் என்ன தெரியும்? ஏட்ஸ் தெரியுமா, ஆண்டவர் தெரியுமா? பரிசைகள் விரட்டிக்கிட்டு வந்து விடுறாங்க அவட்ட. இவரையும் தெரியாது, அவளையும் தெரியும், யாரையும் தெரியும். விபச்சார பெண், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணு ஆண்டவத்தில் ஒன்றும் தெரியாது. பரிசேயர்கள் பிடித்து துரத்திட்டு வராங்க. தெரிவித்து வந்து பாப்பா இவரை மடக்கலான்னு சொல்லி கொண்டு விடுறான். அவன் வந்து வேகமாக வந்து ஒழுகுறான். அவளுக்கு பாவம் தான், அவளுக்கு என்னமோ பொழப்புக்கு அந்த பாவம். ஆனால் பாவ மன்னிப்பு, இயேசு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அழுகை. ஆண்டவர் சொன்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது. அன்று முதல் அவள் சீஷையாய், இயேசுடைய சீஷராய் மாறி ஆகாரத்திலிருந்து ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தமிட்டு அழுதாள். இங்கே நாம் வந்துட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய அழுகை குறைவாக இருக்குங்க. ஒரு அந்நிய பெண் அழுகை சத்தத்தை அவர் வந்து அங்கீகரிக்கிறார் அல்லவா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் சரி, அவளுக்கு நாம் அவளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கீகரிப்பது மட்டும் கற்றுக்கொள்ள என்ன தெரியுமா? அழுகை. தேவ சமூகத்தில் யாராக இருக்கலாம், எந்த நிலையில் இருக்கலாம், நீ தேவ சமூகத்தில் நம்ம அழுது கொண்டு இருப்போம். நீ இருக்கிற இடத்துல அழுது கொண்டு ஒரு பெரிய ஒரு ஜெப வீரனாய், ஒரு பெரிய ஆராதனை வீரனாய் தேவையில்லை, பெரிய வேண்டாங்க. நீ உன் சமூகத்தை உணர்ந்தோடைய பிரசவத்தை உணர்ந்து அழுது கொண்டிரு. உன்னை தேடி அந்த ஆஸ்வாத்தின், இவன் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆஸ்வாத்தை காணும்படியாக உன் கண்களை அவர் திறப்பார். அல்லேலூயா. கண்களை அவர் திறப்பார். என்ன நடந்தது? தண்ணியை பிடிச்சா, இஸ்மாயிலை கொடுத்தா, அவன் பிழைத்து கொண்டான். இன்னைக்கு இஸ்மாயில் எப்படி இருக்கான்? பெரிய ஜாதியாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆகாரின் சந்ததி இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஜாதியாக இருக்குங்க. ஆமென். ஏன்னா அந்த தேவனுடைய வாக்கு தத்துவம், கர்த்தருடைய வாக்கு. ஈசாக்கு மட்டும் என்ன, அவனும் பெரிய ஜாதியாக தான் இருக்கான். இந்த ரெண்டு பேருக்குமே மறைக்கப்பட்ட சத்தம். இதில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்மிடத்தில் குறைபட்ட ஒப்பு கொடுத்தலில் இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணோம் இன்றைக்கி. ஆமென். ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ஒப்பு கொடுத்தல், அவருடைய நன்மை என்பதை அறிகிற ஒப்பு கொடுத்தல், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிகிற ஒப்பு கொடுத்தல், அவருடைய பூரண சித்தத்தை அறிகிற ஒப்பு கொடுத்தல் இன்று நமக்கு அவசியம். ரெண்டாவது என்னது? கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரு சத்தம், அழுகையின் சத்தம். ஆமென். அதுவும் நமக்கு இன்றைக்கி தேவை. இன்றைக்கி அழுகை கிடையாது. அதனால் இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவங்க. அழுகைன்னா ஓ அப்படி இல்லை, இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவம். பெருசாக வந்து பெரிய ஜபத்தில் பெரிய வார்த்தைகளை வச்சு, இந்த வசத்தை வச்சு அந்த வசதி நமக்கு ஜபிக்க தெரியல, பரவாயில்லை. அதுக்கு சில ஜப வீரர்கள் இருக்கிறாங்க, பரவாயில்லை. பெரிய அளவில் பாட்டு பாடி அப்படி இப்படி ஆராய்கிற வீரர்கள், அது பரவாயில்லை. அதுக்கு சில ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சதும் அழுகையா, அழுது கொண்டு கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 84 எடுங்க. சங்கீதம் 84 அதில் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 84 பிரைஸ் தி லார்ட். அழுகையின் பள்ளத்தாக்கை, இதுதான் வசனம். 6ஆம் வசனம் 6-7. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். பாத்தீங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். அவளுக்கு என்னங்க அவனுடைய டேலண்ட் என்ன? அழுகை தான்.
அந்த அந்த பள்ளத்தாக்கில் அழுது ஒரு ரூபா கடந்து அழுது எங்கே கிடச்சி வந்து சேர்றாங்களா? சியோனுக்கு வந்து சேர்றாங்களாம். அழுகைக்கு ஒரு பலம் உண்டுங்க. ஸோ உனக்கு எது பெருசாக தெரியக்கூடாது, செபிக்க தெரியல. சமம் தேவ சொல்ல இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். சிலர் பார்த்தா பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, 10 வீடு கேட்குற மாதிரி. சரி இருக்கட்டும், அதுக்காக அதான் ஜெபம் இது ஜெபம் இல்லை. இவன் இருதயம் உடைக்கப்பட்டு உட்காந்துருக்கிறான், இதுவும் ஜெபம். ஆமென், அல்லேலூயா. 2வது மறைக்கப்பட்ட சத்தம் என்ன சத்தம்? அந்த பிள்ளையின் சத்தம். அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அழுகை. முதலாவதாக மறைக்கப்பட்ட சத்தம் ஆட்டுக்கடாவின் சத்தம். முதலாவது மறைக்கப்பட்ட சத்தம் என்னது? ஆட்டுக்கடா. சொல்லுங்கள், ஆட்டுக்கடாவின் சத்தம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒப்பு கொடுத்தல். 2வது மறைக்கப்பட்ட சத்தம் பிள்ளையின் சத்தம். கற்றுக்கொள்ள வேண்டியது அழுகை. ஆமென். 3வது சத்தத்தை சொல்லி முடிக்கலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது மறைக்கப்பட்ட சத்தம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரியும். அதில் வாசித்தா நம்ம நேரம் எடுக்காது, நேரம் போய் கொண்டிருக்கும். அதில் கர்த்தர் அந்த ஏலி அந்த ஆசாரியன் அங்கே வருகிறார். அங்கே ஒரு சின்ன பிள்ளையாண்டா இருக்கிறான். அவன் பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியும், ஏதோ சண்டே கிளாஸ் தான். அவன் பேர் என்ன? சாமுவேல். இப்போ ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். அந்த வசனத்தை முதல்ல வாசிடலாம். 4:7 வாசிங்க. சரி, 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவன் சின்ன பிள்ளை. இப்போ ஆலயத்தில் கொண்டு விட்டுருக்காங்க, ஓடிட்டு சாயிட்டு அடக்கான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஆனால் இப்போ கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? அங்கே யார் சீனியர்? இப்போ சீனியர் யார்? ஏலி. சீனியர் சாமுவேலா? சீனியர் ஏலி. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? 40 வருஷம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? 40 இயர்ஸ். இப்போ யாரோட கர்த்தர் பேசுகிறாரு? சாமுவேலத்தில் பேசுகிறார். சத்தை கட்டணும். யார்கிட்ட ஓடுறான்? ஏலிக்கிட்ட ஓடுறான். என்ன கூப்பிட்டீங்களா? சாமுவேல் சாமுவேல் எங்கே ஓடுறான்? ஏலிக்கிட்ட ஓடுறான். சாமுவேல், ஐயா கூப்பிட்டீங்களா? ஏப்பா நான் ஏப்பா கூப்பிட்டேன், நான் அவனை கூப்பிட்டேன், போய் படுத்துக்கோ. ஏன்னா அவன் இன்னும் கர்த்தரை அறியாத இருந்தான், ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அடுத்த ஒரு 2ஆவது முறை சாமுவேல் ஏலிக்கிட்ட ஓடுறான். ஏப்பா கூப்பிட்டீங்களா? ஐயா நான் ஏப்பா கூப்பிட்டேன், போய் படுத்துக்கோ. 3ஆவது முறை சாமுவேல் உடனே ஏலிக்கிட்ட, ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? நான் ஏப்பா உன்னை கூப்பிட்டேன். ஒன்றை புரிஞ்சுக்கிட்டான் ஏலி, இவன் கர்த்தர் இடைப்படுகிறான்னு சொல்லி. அவன் சொல்கிறான், நீ அடுத்த முறை கூப்பிட்டா ஆண்டவரே நீ சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். 4ஆவது முறை கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே அடியேன் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போ 4ஆம் முறை அவர் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டார்ல. அப்போ ஓஹோ இப்படி தான் கர்த்தர் பேசுவார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யார் சொல்கிறான்? இப்போ சின்ன பிள்ளை சொல்கிறான். இப்போ எல்லாத்தையும் சொல்கிறார், விழாவாரியாக சொல்கிறார் சாமியார்கிட்ட. அவனுக்கு புரியலையோ புரிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு கவனிங்க. இப்போ அடுத்தது என்ன பாருங்கள். இப்போ ஏலி மெல்ல கூப்பிடுறாரு. யாரை? சாமுவேலை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வாசிக்கலாம். அந்த வசத்தை வாசிங்க. ஏறிங்க 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணி இல்லை அதில் அந்த வசனம் 17. அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அதான் கரெக்ட். 17ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன் எவன்? ஏலி. அந்த அவன்கிற ஏலி. அப்பொழுது ஏலி, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். கர்த்தர் அந்த சத்தத்தை எனக்கு மறைத்தார்.
உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணணுங்க, ஒன்று விடாமையாட்ட சொல்லணும். இவன் மிரட்டுறாரு மாதிரி தெரியுது, மிரட்டல் வலியை சாமியாட்ட. அவன் பாவன் சின்ன பையன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் சொல்லிடுறான். ஏன் தெரியுமா, ஏன் இப்படி கேட்டார்? இப்போ பாருங்கள், 40 இயர்ஸு 4 இயர்ஸோட பேசிகிட்டு இருக்கு. 40 வருஷம் அனுபவம் 4 வயசு பையனோட விளையாடிட்டு இருக்கு. ஏன்னா குற்ற உணர்வு. யாருக்கு? 40க்கு இப்போ குற்ற உணர்வு. வயசு என்ன தெரியுமா அப்போ ஏலிக்கு? ஏறக்குறைய 98 இருக்காது. குற்ற உணர்வு. ஏன் தெரியுமா, அவனுடைய ஊழியத்தை குறித்து அவனுக்கு நிச்சயம் கிடையாது. அவன் ஒரு ஆசாரியன், நிச்சயம் கிடையாது. அவனுடைய வழிகளை குறித்து அவனுக்கு நிச்சயம் கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு வந்துட்டான், ஏதோ உட்காந்துட்டான், ஸ்தாபனத்தில் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறான். என்னத்தை ஒரு ஊழியத்தை செய்யிட்டு போகலாம். மாதம் மாதம் என்ன கொடுக்குறான்? சம்பளம் கிடைக்குது, படி கிடைக்குது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கிடைக்குது, அப்படியே வண்டியை ஓட்டுவோப்பா. இது அல்ல ஊழியம், இதல்ல ஊழியம். அவன் அப்படியே வாழ்ந்துட்டான். அது அதுக்கு ஒரு படி உண்டுல்ல ஊழியக்காரனுக்கு. அதெல்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே வசந்த வாசிங்க. 13ஆம் வசனம். அதே வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தான். நல்ல கவனிங்கள். இப்போ என்ன தெரியுமா குற்ற உணர்வு ஏலிக்கு? அந்த 2 பாயகர் இருக்கான் தெரியுமா, ஓப்னி பினேகாஸ். இந்த பாயக லேஸ் பையில சேட்டக்கார பாயக. என்ன பாய? சேட்டக்கார பாய. அட்டகாசம் பொறுக்க முடியாது அட்டகாசம். வாசிங்க அதே வசனத்தை. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். குற்ற உணர்வு தானே இப்போ. இவன் சாமியில் கூப்பிட்றான், தம்பி பிள்ளையாண்டா என்னடா சொன்னார், என்ன சொன்னார், என்கிட்ட அதை மறைச்சிட்டார். அந்த சத்தம் எனக்கு வர வேண்டிய சத்தம் இப்போ உங்ககிட்ட பேசுகிறாரு, என்கிட்ட சொல்லிடுறா. அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். குற்ற உணர்வு. சரி சொல்லிட்டான்ல சாமியில், சொல்லிட்டான்ல, அப்போவாது வந்துட்டு இங்கே வாங்கடான்னு சொல்லி எதாவது கொண்டு பண்ணிங்கன்னு அதை டீட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவன் அப்பவும் அசம்பந்தம் பிடிச்சவனா இருக்கான். யார்? ஏலி. நடந்தது என்ன தெரியுமா? ஆனது என்னன்னா, ஒரு அதெல்லாம் வாசிக்கல நேரம் அங்கே வராங்க பண்ணாங்க. இப்போ நியூஸ் வருது. என்ன வருது? ஓப்பனிங் செத்து போயிட்டான், பிணைகாசும் செத்து போயிட்டான். ஆமேன். அதில் வாசிங்க 4:17. அது என்ன? செய்தி கொண்டு வந்தவன் பிரத்யுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. சரி, அதெல்லாம் இப்போ அது வேண்டாம், அது ரொம்ப பாருங்க. அதே நான் 1 Samuel 4 இப்போ வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பினேகாசும் மாண்டார்கள். செய்தி வந்துட்டு இப்போ செய்தியை கொண்டு வந்து போனே பாருங்க. 18ஆம் வசனம் சொல்லி, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். எப்படி விழுந்தான்? அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் எப்படி செத்தானா? பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் சார். இப்போ எப்படி சாவறான்? பிடரி முறிந்து. இப்போ பொடதி, பிடரினா பொடதி அப்படி தொங்குது. இப்போ எத்தனை வருஷம் ஆசாரியன்? 40 வருஷம். மறைக்கப்பட்ட சத்தம். சில நேரங்களில் பிள்ளைகளை கொண்டு கத்த ஊழியரோடு பேசுவார். சில சின்ன பிள்ளைகளை கொண்டு கத்த சில குரலை பாலன் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற கத்த. ஆமென். ஊழியர்கள் இந்த நாளிலே தங்களை நிதானிக்கணும். ஆசாரியர்கள் தங்களை நிதானிக்கணும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் வளர்க்கணும், கண்டிக்க வேண்டிய முறையில் கண்டிக்கணுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்கல சொல்ல வேண்டிய கடமை. நீதிமொழிகள் வாசிங்க. நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
22:6 வாசிப்போம். நீதிமொழி 22:6. நீதிமொழி 22:6. சீக்கிரம் வாசிப்போம். நீதிமொழி. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே பிள்ளையாண்டவனும் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் வழிகளிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடக்க வேண்டிய அது ஒரு ஆசாரியன், ஒரு பெற்றோர்கள் தெரியுமா? நம்ம எல்லோருமே அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். அவன் பிள்ளையை நடத்த வேண்டிய நடத்தணும். பெற்றோர்களே, நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டான், அவன் சொக்க தங்கம்மா. என்ன தங்கம்? சொக்க தங்கம். போடணும் 4 போடு, அவன் சரியாயிடும். தவறு என்றால் கண்டிக்கணுங்க. அவனை நடத்த வேண்டிய வழியை நடத்து. அவன் முதிர் வயதில் அதை அதே அதிகாரம் சொல்லுது. 15ஆம் வசனம் சொல்லுங்க. 15ஆம் வசனம் அதே அதிகாரம். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். மதியினம் ஒட்டி, பிள்ளைன்னா அப்படிதான், மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இப்போ ஏலி தண்டனையின் புறம்பு எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அவனுக்கு. ஆமென். அவன் சொல்லப்படு, அவன் அறிந்திருந்தும் ஈவன் நோய் அறிந்திருந்தும் அதனால பிடறி விழுந்து செத்தானா. எப்படி செத்தான்? அவனுடைய மரணம் எப்படியா இருந்திருக்கணும்? மரணம் எல்லாருக்கும் வருங்க, எல்லாரும் ஒரு நாள் மறிக்கணும். ஆனால் 40 வருஷம் அவர் நியாயம் விசாரிக்கிற ஒரு ஆசாரியன் ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி சாவுறான்? பிடறி முறிந்த பரிதான் போகிறவங்கள. ஏன் இவனுக்கு இந்த சாவு? எல்லாருக்கும் மரணம் உண்டு, அதில் பல வகைகளும் உண்டு. அவன் அல்லேலூயா. பிடறி முறிந்த இவன் அருமையானவர்களே, 3வது சத்தம் ஏலிக்கு மறைக்கப்பட்டு. காரணம், அவருடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. இந்த நாளில் ஊழியர்களை நாம் we have to be very careful. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? What about our children? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சொல்ல வேண்டிய சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவன் சொல்லிட்டேன், அடிச்சிட்டேன், எல்லாம் நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல. அதுக்காக சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க முடியல. அதுக்கு ஒரு சில ஞானத்தோடு தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஆமென். நாம் யார்? அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். சும்மா மற்றவங்க வந்து எகிப்து விளையாடுற மாதிரி நான் விளையாட முடியாது, இந்த உலகம் விளையாடுற மாதிரி நான் விளையாட முடியாது, உலகம் பேசுவது போல் பேச முடியாது, உலகம் ஓடுவது போல் நான் ஓட முடியாது. There should be a difference. அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணுங்க. அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளை கண்டி நீங்கள் நிறைய வாலிப பிள்ளை தரிகட்டு போயிட்டு, அதில் ஒரு பெரிய பெருமிதம் நிறைய பெற்றோர்களுக்கு. என் பிள்ளைய பார்த்தியா, அவன் போனான்னா சும்மா வர மாட்டான், 4 வரை அடிச்சு தான் வருவான் அவன் தாதா. அதில் ஒரு பேர் நிறைய கேட்டிருக்கேன். யார்? சபையில் தான் சொல்கிறேன், வேறு உலகத்தில் சபையை சொல்கிறேன். நான் சபையை தான் பேசிட்டு, என் பிள்ளை போனான்னா 8 வீடு கட்டி தான் வருவான். அதில் ஒரு பெரிய ஜம்பம் நான் கேட்டிருக்கேங்க. நான் காதால் கேட்டிருக்கிறேன். என் புள்ள அது மாதிரி இல்லை, என் புள்ள அப்படி அவன் பண்ணுறதெல்லாம் அட்டகாசம். அதில் ஒரு பெரிய பெருமிதம். தவறு, தப்பு. ஏலிக்கு வந்த நிலைமையை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏலிக்கு வந்த நிலைமை 40 வருஷம் ஆசாரியன். முதலாவதாக நான் சொன்ன 2 சத்தம், அது என்ன இருந்தது? ஆசீர்வாதம். ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் நமக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆனால் அந்த கடைசி நம்முடைய அந்த ஒப்பு கொடுத்தலை அவர் காண விரும்புகிறார். நம்முடைய அழுகையை, இருதயம் உடைக்கு நொறுங்குண்ட இருதயத்தின் அனுபவத்தை கர்த்தர் காண விரும்புகிறார். இட்ஸ் ஆல்ரெடி துறவு அங்கே இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி பிளான். ஆசார் நமக்கு தான் வச்சுருக்கார். ஆனால் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டனா 3வதாக நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏலி மட்டும் ஆசாரியன் அல்ல, நீங்களும் நானும் ஆசாரியர். எஸ்பெஷலி நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, நம்முடைய பாதைகளை குறித்து, நம்முடைய வழிகளை குறித்து யோசித்து பார்ப்போம். ஏலிக்கு மறைக்கப்பட்டது ஒரு சின்ன பிள்ளையின் மூலமாய் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் கல்லுகளை கொண்டு பேசுகிற ஆண்டவர், கல்லுகளை கொண்டும் பேசுகிற தேவன். இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்திருப்போமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நானே வாசல், நானே மேய்ப்பன். உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை காண வேண்டும். இட்ஸ் மை டிசைர். இது என்னுடைய விருப்பம். நம்மை உணர்ந்து கொள்வோம். நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவோம். நமக்குள்ளாய் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா, சேர்ந்து பாடுவோமா? நம்மை அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டாயிவிட்டது. இப்பொழுது மறைவாய் இருக்கிறது. நிச்சயமாக அந்த சத்தத்தை, ஆசீர்வாதத்தை திறந்து விடுவார். இட்ஸ் வெரி நியர். ஏசையா ஸ்தோத்திரம். வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவி. சொல்லுவோம். வாழ்வில் பாதையை எனக்கு காட்டு. துறவு அங்கதாங்க இருக்கு, காட்டுதான் போறாரு. ஆமென். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. நொறுங்குண்ட இதயத்தோடு கிட்டி சேர்வோம். உமது சமூகம். ஆகார் சத்தமிட்டு அழுதாள். தேவ சமூகம் நொறுங்குண்ட இருதயம் தேவை. தீபமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் பாடுவோம். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நீ எங்கள் செய்தெல்லாம் நன்மைகளுக்கு ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, மறைக்கப்பட்ட சத்தம் என்று பிதாவே, எங்களுடைய ஒப்பு கொடுத்துல இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றுகிறார். ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை எங்களுக்கு இருதயத்தோடு எப்பொழுது நாங்கள் உண்மை கிட்டிச்சு ஆகாரிடத்திலிருந்து நாங்கள் சில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உங்கள் சமூகத்திலே கிட்டிச்சேர எங்களுக்காக நீர் ஆயத்தம் துறவை எங்கள் கண்கள் காண. ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்காக நீர் ஆயத்தமாக்க ஆட்டுக்கடாக்களை எங்கள் சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க உதவி செய்கிறார். ஆசாரியன் ஏலிக்குள் அந்த குறைகளை எங்களை விட்டு அகற்றுவீராக. சத்தம் எங்களுக்கு நேரடியாய் தெளிவாய் கிடைப்பதாக, இன்னும் கிடைப்பதாக. ஆண்டவரே, எங்கள் வழிகளெல்லாம் நமக்கு பிரியமாய் இருப்பதாக. யாவர் மேலும் பிரசனம் இருக்கட்டும். சபை யாரையும் ஊழியர்கள் யாவர் மேலும் கிருபை இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், அந்யோன்யமும், சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord.